அஜித்குமாருடைய தாயார் நேத்து பேட்டி கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு என்ன நடந்தது, நான் என்ன பார்த்தேன் அப்படின்றது போல. என்ன ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை 4:30 மணி இருக்கும் ஈவினிங். அப்பதான் எனக்கு தெரியும், அக்கம் பக்கத்துல சொன்னாங்க என் பிள்ளைய போலீஸ்கார் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் என் 2வது பையனுக்கு கால் பண்ணி சொன்னேன், நானும் வேலையில இருந்து வந்துட்டு இருக்கமா, நம்ம ஈவினிங் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே போறோம். அப்ப என் பையன் அஜித்குமார் போலீஸ் ஸ்டேஷன்ல சட்டை இல்லாம நிக்க வச்சிருந்தாங்க. நான் போய் என்ன சாமியாச்சு சொல்லு, எது இருந்தாலும் சொல்லிடு, நீ நகை எடுத்திருந்தாலும் சொல்லிடு, நான் அப்படி வளர்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் பையன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் என்கிட்ட, நான் எடுக்கவே இல்லம்மா, நான் திருடவே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்ப எனக்கே நம்பிக்கை வந்துச்சு என் பையன் அதை பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு. நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா இல்லாம நான் வளர்த்தேன். என் பிள்ளைங்க மேல இது வரைக்கும் எந்த ஒரு கரையும் பட்டதே கிடையாது. இவ்வளவு ஒரு பழி இவ்வளவு பெரிய ஒரு பழி என் பையன் மேல போடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பையன் கண்டிப்பா தப்பு செஞ்சே இருக்க மாட்டான். தப்பு செய்யற பையனா இருந்திருந்தா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறான், போய் தொலைட்டுன்னு சொல்லிட்டு நான் விட்டுருப்பேன். ஆனா என் பையன் மேல இது வரைக்கும் அக்கம் பக்கத்துலயோ யாரும் சரி ஒரு சின்ன தப்பு கூட சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க.